நிறைய எண்கள் கொடுத்துட்டு இந்த எண்களை சுருக்கி ஆன்சர் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா இந்த வகுத்தல் எடுத்துக்கிறேன். இந்த வகுத்தலை பெருக்கலாக மாற்றிக்கிறேன். பெருக்கலாக மாற்றினா இந்த 12 மேலே வந்துடும். அதே போல் அந்த 30 கீழே போயிடும். சரி, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு இங்கே இருக்கக்கூடிய இந்த எண்களை குறுக்கு பெருக்கல் பண்ண போகிறேன். 4 2 8 3 9. ஸோ 8ஐயும் 9ஐயும் கூட்டுனா நமக்கு கிடைக்கிறது 17. ஸோ 17 பை இந்த 2ஐயும் 3ஐயும் பெருக்கணும். பெருக்கணும் நமக்கு கிடைக்கிறது 6. சரி, அடுத்து உள்ள மைனஸ் அப்படியே இருக்கட்டும். இப்போ இந்த 5ஆல் 30 அடிக்கிறேன். எத்தனை வாட்டி வரும்? 6 வாட்டி வரும். அதே போல் இந்த 3ஆல் 12 அடிக்கிறேன். எத்தனை வாட்டி வரும்? 4 வாட்டி வரும். ஸோ 4 பை 6. அடுத்தது உள்ளது இங்கேயும் மைனஸ் இருக்குது, இங்கேயும் மைனஸ் இருக்குது. மைனஸும் மைனஸும் சேரும்போது என்ன ஆகிடும்னா ப்ளஸ் ஆகிடும். இப்போ நம்ம கேன்சல் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு 3ஆம் வாய்ப்பாடால் இங்கே கேன்சல் பண்ணுறேன். 9 3 27. சரி, 9ஆம் வாய்ப்பாலே அடிச்சிடுறேன். 9 3 27. இங்கே 4ஆம் வாய்ப்பாடில் கேன்சல் பண்ணுறேன். 3 12 4 16. ஸோ மேலே இருக்கிற 3ஐயும் 3ஐயும் பெருக்கும்போது 9 கிடைக்கிது. ஸோ 9 பை 4 அப்படிங்கிறது இங்கே உள்ளது. இங்கே பார்த்தீங்கன்னா இதுவும் 6 இதுவும் 6. ஸோ மேலே இருக்கிறத டைரெக்டாக நம்மளால் கழிக்க முடியும். 17ல் 4 போச்சுன்னா 13. ஸோ 13 பை 6 ப்ளஸ் 9 பை 4. இப்போ நம்ம இதுக்கு ரெண்டுத்துக்கும் பொதுவாக 12 அப்படிங்கிற நம்பரை எல்சிஎம்மாக எடுத்துக்கிறோம். ஏன் நான் 12 எடுத்தேன்னா இங்கே ஆப்ஷனில் கீழே என்ன இருக்குது பாருங்கள், எல்லாத்துக்கும் கீழேயும் 12 தான் இருக்குது. சரி, 6 எதால் பெருக்கினா 12 வரும்? 2ஆல். அதனால் 13 2ஆல் பெருக்கணும். 13 2ஆல் பெருக்கினா எவ்வளோ கிடைக்கும்? 26 ப்ளஸ் 4 3ஆல் பெருக்கினா 12 கிடைக்கும். அதனால் 9ஐயும் 3ஆல் பெருக்கணும். ஸோ என்ன கிடைக்கும்? 27. இப்போது 26 27 இது ரெண்டுத்தையும் நம்ம கூட்டணும். கூட்டுனா நமக்கு கிடைக்கிறது 53 பை 12. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ 53 பை 12. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இதே போன்ற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அத்தோடு மட்டும் இல்லாமல் உங்களுடைய கணித சந்தேகங்களை மறக்காமல் டெலகிராம் ஆப்பில் கோல்டன் மேக்ஸ் அப்படிங்கிற பக்கத்தில் பதிவிடுங்க. கண்டிப்பாக உங்களுடைய சந்தேகத்துக்கான பதில் இங்கே வீடியோவாக வெளியிடப்படும். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.